நடிகர் ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு டி.ஆர். ராஜேந்தருக்கு கிடைச்சு, அந்த படம் கைவிடப்பட்டு, அதுக்கப்புறம் அதே கதையில டி.ஆர். நடிச்ச ஹிட்டான படம் என்னன்னு தெரியுமா? த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். ஒரு தலை ராகம், ரயில் பயணங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வந்தாலும், அந்த சமயத்துல டி.ஆருக்கு கடுமையான பண நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல தான் ஒரு கதை ரெடி பண்ணி ரஜினிகாந்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை அப்ரோச் பண்ணாரு. ரஜினிகாந்தும் கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஓகே சொல்லிட்டாரு. ஆனா படம் இயக்கிறது மட்டும் இல்லாம அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டி.ஆர். ராஜேந்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க படம் மட்டும் டைரக்ட் பண்ணுங்க, நான் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை இந்த படத்துக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டி.ஆருக்கு அதுல சம்மதம் இல்லை. ரஜினிகாந்துக்கு டி.ஆர். ப்ரொடியூஸ் பண்றதுல சம்மதம் இல்லை. ஸோ இது இழுபறியா போயிட்டு இருந்ததுனால அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. இந்த படம் தான் உயிருள்ளவரை உஷா. இந்த கதையில டி.ஆர். நடிச்சு மிகப்பெரிய ஹிட் படமா மாறிச்சு. 1983 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே வருஷம் ரஜினிகாந்துடைய துடிக்கும் கரங்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது உயிருள்ள உஷா படத்தை விட கம்மியான வசூல் தான் கிடைச்சது. ஸோ இப்படி தான் ரஜினி வெர்சஸ் டி.ஆர். அப்படிங்கிற காம்படிஷன் அந்த காலத்துல இந்த படத்துக்கு உருவாச்சு.